உங்களுக்கு நல்லா உழைக்கணும்னு தோணுது. ஆனா ஏதோ ஒண்ணு உங்கள தடுத்துக்கிட்டே இருக்கு. அது என்னன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியல. அப்படிதானே? அதுபோல நெறைய சம்பாதிக்கிறீங்க. ஆனா அந்த காச சேமிக்க முடியல. அது மட்டும் இல்லாம அந்த காசு விரய செலவா ஆயிக்கிட்டு இருக்கு. நெறைய உழைச்சும் எனக்கு அந்த காசு பயன்படாம விரயம் ஆகுதுங்கக்கூடிய கவலை உங்களுக்கு ரொம்ப பேத்துக்கு இருக்கு. நீங்க எவ்வளவுதான் நீங்க உண்மையா இருந்தாலும், பாசமா இருந்தாலும் உங்களுக்கு அந்த பாசம் கிடைக்குதானா? கிடைக்க மாட்டேங்குது. சில பேர் ஏமாத்துறாங்க, சில பேர் நடிப்புன்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எப்பயுமே கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. இன்னும் சில பேருக்கு வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டுல வேலை பார்க்கணும்னு ஆசை. ஆனா அவங்களுக்கு தோல்வி தான் வருது. வெளிநாட்டுல வேலை பார்க்க இன்னும் வாய்ப்பு கிடைக்கலன்னு நீங்க ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க. அப்படித்தானே? இன்னும் குழந்தைகள் நிறைய பேர் நல்லா படிக்கிறாங்க, சில நேரம் மந்தமாயிடுறாங்க, படிப்புல கவனம் செலுத்த முடியல, தேவையில்லாத மனக்குழப்பங்கள்ல குழந்தைகள் மாட்டிக்கிறாங்க, கவனம் செலுத்த முடியாத பிரச்சனைகளால நீங்க ஒவ்வொருத்தரும் வீட்டுல ஒரு மனச்சுமையோடையே இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. எவ்வளவோ கோயில்களுக்கு போயும் பரிகாரங்கள் செய்தும் பூஜைகள் செய்தும் உங்களுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கல. உங்களுக்காக தான் காசியில் தீட்சை. காசியில பிரம்ம முகூர்த்தத்துல பஞ்சகவ்ய ஸ்நானம் செய்து கங்கையில குளிச்சு உங்களுக்கு நான் தீட்சை கொடுக்கிறேன். அந்த தீட்சையை நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பாராத மாற்றம் உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க குடும்பத்திற்கும் உங்க சுற்றத்துக்குமே ஏற்படும். இது உங்களால நம்ப முடியாது. ஆனா நீங்கள் காசிக்கு வந்து என்னிடம் தீட்சை வாங்கி நான் சொல்லக்கூடிய பயிற்சியை செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படும்.